வணக்கம் தோழர்களே. இது நங்கூரம் நான் முருகேசன். தர்மசாலா கர்நாடகா மாநிலத்தில் தர்மசாலாங்கிற ஒரு கோயில். மஞ்சுநாதர் அப்படிங்கிற பரமேஸ்வரனுடைய கோயில், பரமசிவனுடைய கோயில். பேர் தான் தர்மசாலா. நடக்கிறது பூரா அக்கிரமம், அநியாயம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருட்டு, பொய் எல்லாம் நடக்குது. பேர் தான் தர்மசாலா. தர்மசாலாவுக்கு நேர் ஆப்போசிட்டாக தான், தர்மங்கிற பேருக்கு நேர் எதிராக தான் அதர்மமாக நடக்குது. அநியாயம், அட்டுழியம், கற்பழிப்பு, கிட்டத்தட்ட 426 பேரை கொலை பண்ணியிருக்காங்களாம். எல்லா யூடியூப்லேயும் கிளின்னு கிளியுது. ஆனால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி எதுவுமே பேசலை, யாருமே பேசலை. ஏங்க, ஒரு ரோட்டில் ஐயோ கொடுமையாக இருக்குது. எப்படி இதெல்லாம் என்ன மாதிரிலாம் பேசுகிறதுன்னே தெரில. ஒரு அடிதடிக்கு போய் இங்கிட்டு 10 பேர்த்த இங்கிட்டு 10 பேர்த்துக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் பிடிச்சி ஒரு 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 ஒன்றுக்கும் ஆகாத இங்கே ஒரு இதில் பார்த்தீங்களா, நம்ம திருப்பூர்லையோ ஏதோ ஒரு ஊரில் 2 விவசாயிகளுடைய இடத்த அபகரிக்கிறதுக்கு அவங்களே வயசானவங்க, அவங்கள கொண்டு போய் உள்ளே வச்சு டார்ச்சர் பண்ணது இன்றைக்கி இருக்கிற காவல்துறை, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. ஆனால் 400 பெண்களுக்கு மேலாக கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே டீனேஜ் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் டீனேஜ் பிள்ளைங்க. 3/4 பேர் டீனேஜ் பிள்ளைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு தெரியவே இல்லை. அரசாங்கத்துக்கு கண்ணே தெரியல. இது தெரியாது, நடக்காது. இது மக்களினுடைய முட்டாள்தனம், மக்களினுடைய மூடத்தனம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். எந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரியாது? 400 பேர்த்துக்கு மேலே கொண்டு புதைச்சிருக்காங்க. அது ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அவர் எப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, தலையிலேருந்து ஃபுல்லாக ஒன்று கூட தெரியாமல் எல்லாத்தையும் மூடி மறைச்சி கொண்டாந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன்டா அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னா, அவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இது பற்றி கர்நாடகாவில் இல்லை, இந்தியாவிலேயே எந்த அரசியல்வாதிக்கும் தெரியாது, எந்த காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் தெரியாது. இது தெரியாமையே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தர்மசாலாங்கிற பேரை சொன்னாங்க எல்லாம் கதையை மூடிக்குவாங்க. நான் ஏற்கனவே பல காணொலிகளில் போட்டிருக்கிறேன். எப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். இப்போ மஞ்சுநாதர் சாமிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது கர்நாடக மக்கள். ரைட்டு, தப்பு இல்லை. அது எப்படி தப்பு இல்லை அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட முறையீடு பண்ணுற அளவுக்கு, அவரை ஒரு ஜட்ஜியாக நினச்சி முறையீடு பண்ணுற அளவுக்கு, மஞ்சுநாதர் சுவாமியை முறையீடு பண்ணுற அளவுக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த மரியாதை எந்த அளவுக்கு இருக்கணும்? அந்த கோயிலில் நடத்துகிறவங்க, அந்த கோயிலில் பராமரிக்கிறவங்க, அந்த அந்த மக்களினுடைய மதிப்பிற்கும், மக்களினுடைய அந்த நம்பிக்கைக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. மக்கள் இப்படி நம்புகிறாங்க, நம்ம இப்படி பண்ணலாமா, தப்பாக போயிடாதா, பார்க்குறவங்க கேட்குறவங்க தவறாக எடுத்துக்க மாட்டாங்களா, அப்படிங்கிற ஒரு அந்த நடத்துகிறவங்களுக்கு இருக்கணும்ல. ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வருமானம் வருது, ரைட்டு. ஏதோ தவறுகள், மனிதனுடைய இயல்பு தவறு பண்ணுறது தான். அந்த தவறுலேருந்து திருத்திக்கிறதுக்கு பேர் தான் 6வது அறிவு கொடுத்துருக்காங்க. அதை திருத்திக்கிறதுக்காக தான் 6வது அறிவு இயற்கையே படைச்சிருக்குது. அப்போ மனிதன்லாம் தவறு பண்ணுறவங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ தவறு பண்ணுறதுலேருந்து அவன் விடுபடணும். அந்த தவறு பண்ணுற விடுபதில் 6வது அறிவு, அதை சிந்திச்சு பார்த்து இப்போ இதை விடுபடணுமா இல்லையா? திருப்பி 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 பண்ணால் என்ன, 400 பேர் எவ்வளவுங்க, இது எப்படிங்க, இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது நம்ம? இது ஒரு ஜனநாயக நாடு தானே? சரி, அந்த 400 பேர்த்தோட குடும்பம், அந்த 400 பெண்களுடைய குடும்பம், அந்த 400 பெண்களுடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க, பெற்றவங்க, எவ்வளவு மன உளைச்சல், எவ்வளவு ஐயோ சாமி, இது எப்படி பேசுறது? இதெல்லாம் என்னங்க அரசாங்கம் நடக்குது? என்னங்க ஜனநாயக நாடு? இது எதுக்குங்க ஜனநாயக நாடு? 150 கோடி பேரை கொண்ட மாபெரும் உலகத்திலேயே மாபெரும் ஜனநாயக நாடு, ஒரே ஒத்த ஜனநாயக நாடு தான் இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெருமை வேண்டி கிடக்கு? எங்கே பார்த்தாலும் அட்டுழியம், எது பார்த்தாலும் அட்டுழியம். இது மட்டும் கர்நாடகாவில் தர்மசாலாவில் மட்டும் நடக்குதா? மஞ்சுநாதர் சாமி கோயிலில் மட்டும்தான் நடக்குதுங்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலையா? தமிழ்நாட்டில் எவ்வளோ நடக்குது?
எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஒரு கோயில தொட்டா தோண்ட 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 பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா பொள்ளாச்சியில எவ்வளோ பொம்பள பிள்ளைங்கள கற்பழிச்சாய்ங்க. கதற கதற பெல்ட்டால அடிச்சு கதற கதற. ம். ஒண்ணுமில்ல. அத விடுங்க. நம்ப மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில பற்றியான விவரங்கள், முழு விவரங்கள் எல்லாம் போட்டு கிளின்னு கிழிக்கிறாங்களே காணொளியில. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன என்ன எ என்ன என்ன விதமான ஆக்ஷன் எடுத்துச்சு? நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்ல. எல்லா கோயில்களிலும், எல்லா ஆசிரமங்களிலும், எல்லா சாமியார் நடத்துற கோயில்களிலும் இந்த மாரியான நடந்துகிட்டு இருக்குது. ஆனா, இந்திய அரசாங்கமும் சரி, அந்த மாநில அரசாங்கமும் சரி, எந்த பிரச்சனையும் நடக்காத மாரி கூலா போயிருவாங்க. 400 பெண்கள் இல்ல, 4000 பொம்பளைங்கள கொன்னு புதைச்சா கூட இந்திய அரசாங்கம் கேட்காது. தமிழ்நாடு அரசாங்கம் கேட்காது. ஆந்திர அரசாங்கம் கேட்காது. கர்நாடக அரசாங்கம் கேட்காது. எந்த அரசாங்கமும் கேட்காது. ஏன்னா, அரசாங்கம் நடத்துறவனுக்கு, அரசியல்வாதிக்கு ஓட்டு முக்கியம். எலெக்ஷன் முக்கியம். ஓட்டு வாங்கணும். ஓட்டு வாங்கணும்னா கோயில்ல கை வைக்க முடியாது. கோயில்ல கை வச்சாக்கா, அந்த கோயில் எப்படியாப்பட்ட கோயில்னாக்கா, மஞ்சுநாதர் கோயில் வந்து பல 1000 கோடி ரூபாய அ அ மணி ஆர்டர் மூலமா அனுப்புறாங்களாம். எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு. எவ்வளவு பெரிய தப்பா எடுத்துக்காதீங்க. மக்கள் என்னடா இப்படி திட்டுறோம்னு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. ஏங்க ஒரு கோயிலுக்கு மணி ஆர்டர் அனுப்புனா உங்க பிரச்சனை எப்படிங்க சரியாகும்? நம்ம பிரச்சனை எப்படிங்க சரியாகும்? நம்ம ஒரு ரூ. 1000 ஒரு கோயிலுக்கு மணி ஆர்டர் அனுப்புறோங்க. நம்ம பிரச்சனை சரியாயிருமாங்க? அவரு டாக்டராங்க. என்ன டாக்டராங்க மருந்து தர்றதுக்கு. நம்ம பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவரு யாருங்க? நம்ம பிரச்சனைய நம்மளால மட்டும் தாங்க சரி பண்ண முடியும். உன் பிரச்சனைய உன்னைய தவிர வேற எவனாலயுமே சரி பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மை நமக்கு என்னைக்கு தெரியுதோ, அன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த மாரியான கொடுமைகள, சித்திரவதைய அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்புறவன் நம்பிட்டு போயிடுறான். ஆனா, நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவன் எத்தன பேர் இருக்கான்? 4,00,000 பேர், 4,00,00,000 பேர் அந்த மக்கள அந்த அந்த சாமிய நம்புறான் அப்புட்ன்னா, மாட்டிக்கிட்டு முழிக்கிறவன் 400 குடும்பங்களுக்கு மேல இன்னைக்கு சிதைஞ்சு சின்னாபின்னமாகி போயிருக்குது. உன் குடும்பத்தில நம்ம குடும்பத்தில இருந்து ஒரு உயிரை இழக்கிறது, ஒரு பொம்பள புள்ளைய இழக்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணுமால்ல? 400 பெண்களுக்கு மேல கற்பழிச்சு, கொலை செஞ்சு புதைச்சிருக்காங்க. வீரேந்திர ஹெக்டே. ராஜ்யசபை ராஜ்யசபாவுக்கு எம்பியாம். ராஜ்யசபாவுல பிஜேபியோட எம்பியாம். அவரோட தம்பி தான் ஹர்ஷேந்திர ஜெயினா. இது வந்து இவரு ஜெயின் சமூகம். இவங்க வந்து ஜெயின் சமூகம் வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப தூய்மையா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் கேள்விப்பட்டோம். இந்த மாரி கழுசடைங்கலாம் அதில இருக்கு பாருங்க. அவரோட பையன் நிக்சல் ஜெயினா. யாரு? அதாவது வீரேந்திர ஹெக்டேவோட தம்பி ஹர்ஷேந்திர ஜெயின். அவரோட பையன் வந்து நிக்சல் ஜெயினா. அவங்களோட சேர்ந்து அந்த பையனோட சேர்ந்து ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம். அவங்க பண்ற வேலை தானாம் அது. அப்போ கோயில் இருக்குது, சாமி இருக்குது அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ளார என்ன வேணாலும் செய்யலாம். சாமியும் கண்டுக்காது. பல காணொளில சொல்லியிருக்கிறோம். சாமிங்கிறது ஒண்ணு இல்ல. இருந்தா இந்த மாரி கொடுமைகள்லாம் பார்த்துக்கிட்டு, கண்ண திறந்துக்கிட்டு உட்காந்துருக்காது. அது சாமி இல்லங்கிறது கோயில நடத்துறவனுக்கு, ஆசிரமத்த நடத்துறவனுக்கு, கோயில்ல சாமியா இருக்கிறவனுக்கு, அந்த சங்கி கூட்டத்துக்கு தான் தெரியும். இதில இன்னொரு என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க முக்கால்வாசி பேர் இவங்க என்ன பண்ணுவாய்ங்க, பார்ப்பனர்களா தான் இருப்பாய்ங்க. இத நடத்துறவங்க பூரா. இதில கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ஜெயின் சமூகத்த சேர்ந்தவங்களா இருக்காய்ங்க. ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதில பாதிக்கப்பட்ட பெண்கள் முக்கால்வாசியான பெண்கள் வந்து பிராமண பொண்ணு அப்படின்னு பிராமண பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கர்நாடகாலருந்து ட்ரைப்ஸ் சேனலுக்கு கரிகாலனுடைய ட்ரைப்ஸ் சேனலுக்கு ஒருத்தர் பேட்டி குடுத்துருக்காரு. அசோக் குமார்ன்னு அது கரிகாலன் தான் அந்த பேட்டிய எடுத்திருக்காப்புல. இத வந்து ரொம்ப தெளிவா பேரு கீறுலாம் போட்டு தெளிவா சொல்றாரு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும், அது மேல எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுவரைக்குமே? கோர்ட்ல வழக்கு குடுத்துருக்காங்க. சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்குது. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ விலைக்கு வாங்கிருவாங்க. நீதிபதியை விலைக்கு வாங்கி நீதியை அளிப்பது தான் இன்றைய ஜனநாயகம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஜனநாயகம். இந்த மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியாவுல, நீதிபதியை விலைக்கு வாங்கி இல்லை என்றால் அந்த இடத்துல அந்த நீதிபதியை ராஜினாமா பண்ண வைத்து, இவர்களுக்கு சாதகமான ஒரு நீதிபதிய கொண்டு போட்டு, அந்த கேஸ நடத்த சொல்லி, இவர்களுக்கு சாதகமான தீர்ப்ப வாங்குவாங்க. இல்லன்னா தீர்ப்ப தள்ளி போடு, தள்ளி போடு, தள்ளி போடு, தள்ளி போடுன்னு பல வருஷத்துக்கு தள்ளி போடுவாங்க. பாதிக்கப்பட்டவன்லாம் சாவணும். வீட்டுக்குள்ள உருகி அப்படியே உள்ளார அப்படியே உக்கி உக்கி சாவணும். என் பொண்ணு அப்படி பறி குடுத்துட்டேன்னு எத்தன குடும்பம் அழுதுருக்கும். எத்தன குடும்பம் கண்ணீர் வடிச்சிருக்கும்.
நீதிபதி தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, இந்த 400க்கும் அதிகமான பெண்களை, குறைஞ்சது 426 பேருங்கிறார் அந்த அசோக்குமாருங்கிற அந்த அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறவர், ட்ரைப்ஸ் சேனலில் பேசுகிற அவர் அசோக்குமாருங்கிற ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு யூடியூப் சேனல்காரரு, குறைஞ்சது 420 பேருனாக்கா அப்போ நடந்தது 1980களிலிருந்து இது ஆரம்பிச்சிருக்குது. 80லிருந்து 2015, 14 வரைக்கும் இவ்வளவு பெண்கள் செஞ்சுருக்காங்க. குறைஞ்சதுங்கிறாரு. இன்னும் அதிகமாக அப்படின்னா எவ்வளோ போகும்? அப்போது இந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, தண்டனை கொடுக்க மாட்டாங்க, அரசாங்கங்கள் தண்டிக்க மாட்டாங்க, எந்த யாரும் தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இந்த 420 பேர் அந்த குழந்தைங்க, அந்த பெண்கள், அந்த பெண்களினுடைய குழந்தைகள், அந்த பெண்களினுடைய அந்த அதாவது ஆசிட்லாம் ஊற்றிருக்காங்க மூஞ்சில். பிறப்புறுப்பில் அந்த பெண்ணை, சின்ன பெண்களுடைய பிறப்புறுப்பை சிதைச்சிருக்காங்க. எப்படிங்க இதெல்லாம் மனசு வரும் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு? யோசிச்சு பாருங்கள் நீங்கள். நமக்கே பயமாக இருக்குது அவங்க பார்க்கும்போது. பிறப்புறுப்பை சிதைக்கிற அளவுக்கு ஆசிட் சின்ன பொண்ணுங்க மேலே 12 வயசு, 17 வயசு, 15 வயசு. நம்ம அக்கா தங்கச்சியோட பிறக்கல. தவறு நடக்க வேண்டியதாங்க. தவறு எல்லாருமே செய்கிறது தாங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு எல்லை இருக்குங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒன்றே ஒன்று என் மனசில் படுது. நீதிபதிகள் தீர்ப்பு தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, கவர்மெண்ட் தண்டனை கொடுக்குறதோ இல்லையோ, இன்னும் மக்கள் தண்டனை கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த பெண்களுடைய அந்த அந்த ஆசிட் ஊற்றுறேன்னா, ஒரு பொம்பளை புள்ள மூஞ்சில் ஆசிட் ஊற்றுறேன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த நேரத்துக்கு நீங்கள் ஒரு 17 வயசு புள்ள மேலே ஆசிட் ஊற்றுறீங்க. அந்த வேதனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சரி, அந்த வேதனையெல்லாம் தெரிஞ்சு அந்த குடும்பத்தார் படுற வேதனையை யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு போயிருக்கோம், கொண்டிருப்பாங்க, செத்து போயிருக்கோம், கொண்டு போச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த குடும்பம், நம்ம பிள்ளைய நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தா நம்ம புள்ள மூஞ்சில் ஆசிட் ஊற்றிருக்காங்களே, பாவி பயலுங்க, நம்ம புள்ள மனசு என்ன பாடுபட்டுச்சோ, எப்படியெல்லாம் வலிச்சிருக்குமோ அப்படின்னு அந்த பெற்றோர்களுடைய வேதனை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேதனை பாருங்க, இவர்களுக்கு எப்படியாப்பட்ட கடுமையான தண்டனையை கொடுக்க போகுது பாருங்க. ரொம்ப மோசமான தண்டனை கொடுக்கும். இயற்கை மிக வலியது. நேர்மையான இயற்கை இந்த உலகத்திலேயே, பிரபஞ்சத்தில் இயற்கை மட்டும்தான் நேர்மையாக இருக்கக்கூடியது. மனுஷனால் நேர்மையாகவே இருக்க முடியாது. நான் உள்பட எல்லா மனுஷனும் சரி, எந்த மனுஷனும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மாறி தான் வேணும். இந்த இயற்கை கொடுக்கும் பாருங்கள் தண்டனை, சரியான தண்டனையாக இருக்கும். முதல்ல நம்மளை தவிர வேறு யாருமே காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம விளங்கிக்கணும். அது விளங்காத வரைக்கும் இந்த மாதிரியான இது பண்ணணும். இன்னொரு கோணத்தில் பார்த்தோம் அப்படின்னா, 12 நிமிஷம் ஆச்சு, இன்னொரு காணொலி ரொம்ப நீளமாக போகுது. அதாவது மக்கள் கொதிச்செறியணும், மக்களுக்கு விழிப்புணர்வு வரணுங்க. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தர்மசாலாங்கிற இடம் இருக்கிற இடத்துலேயே போயிடணும். அந்த கோயில் அந்த மாதிரி அழிக்கணும். அதில் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் ஒருத்தவங்க ரோட்டில் நிற்க வச்சு கட்டி வெளுக்கணும். அதாவது எப்படி முள்ளு கம்பியில் இருக்கிற சவுக்கு, அந்த சவுக்கில் அடிக்கணும். ரோட்டில் கட்டி போட்டு, அம்மனமாக கட்டி போட்டு அடிக்கணும். அப்போ தான் ஒரு கோமணத்தை மட்டும் கட்டி விட்டு ரோட்டை நிற்க வச்சு வெறும் உடம்புல முள்ளு கம்பி இருக்கு பாரு, அதில் அடிக்கணும். இதெல்லாம் அரபு நாடுகளில் தான் சாத்தியம், நம்ம நாட்டில் சாத்தியம் இல்லை. ஏன்னா இது கேடுகட்ட கேவலமான ஒரு ஜனநாயக நாடு. இதுக்கு அரபு கண்ட்ரிகள் மாதிரி வெளிநாடுகள் மாதிரி ஒரு அதாவது நம்ம வடகொரியா இருக்குது பாருங்கள், கிம் ஜான் உன் அப்படின்னு இருக்காரு பாருங்க. அவர் ஊரில் கூட வாழ்ந்துடலாங்க. இந்த ஊரில் வாழ்றது அவ்வளோ கொடுமையாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது 400 குடும்பங்களை விசாரித்து பார்த்தா தாங்க தெரியும். அந்த 400 குடும்பங்களை பற்றி விசாரிப்போம். அவர்களுடைய இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு நாம் இயற்கையிடம் வேண்டிக்குவோம். கடவுள் பற்றி கடவுள் இருக்காதுங்கிற நம்ம நம்பிக்கை இல்லை. கடவுளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார். கடவுள்னு ஒன்று இல்லை. வெறும் சிலையை செஞ்சு வச்சுட்டு நம்ம சாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கடவுள் எதுவுமே செய்ய மாட்டார். அதனால் மக்கள் தான் இதுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. மக்கள் என்னைக்கு கொதித்து எழுறாங்க, இந்த மாதிரி அநியாயங்களை கண்டு என்னைக்கு கொதித்து எழுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஜனநாயக நாட்டுக்கு விமோச்சனம், விடுதலை. இந்த காணொளிகளை பற்றி இதை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. அடுத்த இன்னும் 2-3 காணொளிகள் இதை பற்றி போடுவோம். நன்றி, வணக்கம்.